பேசிக்கலி நவம்பர் 19 2025 இன்னைக்கு அதிகாலையிலேயே எழும்பி விட்டு இன்னைக்கு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக வெளில செல்லுகிறோம். எந்த காலேஜுங்கிறது ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூட்டிக்கு கிளம்புறதுக்கு ஹாஸ்டல்லேருந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பெரம்பலூரில் பார்த்தா, என்ன ராஜமாதா நீங்கள் இங்கே நிற்கிறீங்கிற மாதிரி அம்மா நிற்கிறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூரில் இருந்து ஆத்தூருக்கு பஸ் ஏறி போயிட்டு, ஆத்தூரில் இருந்து சேலத்துக்கு பஸ் ஏறி போயிட்டு நடுவில் ஒரு இடத்துல சாப்பிட்டேன். ஆனால் இருந்த கட்டுப்பில் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். ஸோ மேச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அமாவாசை விரதம் அப்படிங்கிறதுனால, அமாவாசைனால கோயில் ஃபுல்லுமே பத்ரகாளி அம்மன் கோயில் வந்து செம்ம க்ரௌடு. அது இல்லாமல் இந்த மேச்சேரி பஸ் ஸ்டாண்டுமே இன்றைக்கி ஓப்பனிங். அதனால் வெளியிலேயே பஸ்ஸெலாம் நின்றுச்சு. நாங்கள் நடந்தே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட நாங்கள் வந்துட்டோங்க. காலேஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேச்சேரி அப்படிங்கிற இடத்துல காளிப்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்குது. இங்கே தான் நான் 4 வருஷம் குப்பை கொட்டினேங்க. மேச்சேரி டு மேட்டூர் போகிற பைபாஸ்லேயே காளிப்பட்டிங்கிறது ஒரு 3-4 கிலோமீட்டரில் வருங்க. அங்கே லெஃப்ட் எடுத்தால் வந்துடும். அப்படியே அந்த பழைய காலேஜ் நான் இங்கே யூஜி நான் இங்கே தான் படித்தேன். 4 வருஷம் இங்கே தான் படித்தேன். ஹாஸ்டலில் இங்கே தான் படித்தேன். இந்த காலேஜுக்கு திரும்பவும் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ விசிட் பண்ணுறேன். கிராஜுவேஷன் டேக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்போ விசிட் பண்ணுறேன். அதை பார்க்குறப்போ அப்படியே மனசெல்லாம் குளுன்னு இருந்துச்சு. அப்படியே கண்ணில் தண்ணி வராத குறைதாங்க. பழைய எஸ்ஓவை பார்க்குறப்போ, பழைய பிடி வாத்தியாரை பார்க்குறப்போ, டேய் என்னடா நீங்கள் எங்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு அவங்க கேட்குறப்போ, நமக்கு பதில் சொல்கிறப்போ எல்லாமே வந்து ஒரு அவ்வளோ சூப்பரான விஷயமா இருந்துச்சு. இதே கேம்பஸில் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை எடுத்துகிட்டு நான் நடந்து வந்தேன். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேரும் வந்தோம். இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. இந்த இடத்துல வர்றப்போ எங்கள் அப்பாவோட ஞாபகம், எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து அட்மிஷன் போட்டது, ஃபஸ்ட்டு என்னுடைய ஜேர்னியை இங்கே தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். 17 வயசு பையனா எங்கள் ஊரை விட்டு நான் தாண்டினதே கிடையாது. ஆனால் அவ்வளோ மயிலாடுதுறையிலேருந்து சேலத்தில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு நான் அழுவாத நாளே கிடையாது. இதுதான் எங்களுடைய காலேஜ். காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கேம்பஸில் தான் இருக்கும். நியர்பை டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இன்றைக்கான அவுட்ஃபிட்டுங்க. அப்புறம் மதிய சாப்பாடை சாப்பிட்டு விட்டு கோபி மஞ்சூரியன், அப்புறம் கொத்தமல்லி சாதம், அப்புறம் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா மற்றும் ரைட்டாவை வைத்து சாப்பிட்டு முடித்தாச்சு. கோபி மஞ்சூரியனில் மட்டும் லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்தது. பிரியாணி சட்டலாக இருந்துச்சு. ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப உப்பும் அதிகமாக இல்லை. ட்ராவல் டைமில் இப்படி தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இதுதான் நான் வந்து 4 வருஷமாக குடியிருந்த கோயில். இந்த ஹாஸ்டலில் நாங்கள் பண்ணாத சேட்டை கிடையாதுங்க. இந்த பிளாக்கில் தான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு, கிளாஸ் ரூமு எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜாக மாறிச்சு. ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மன நிறைவாக வெளில வரப்போ, டேய் நீ என்னடா வாத்தியார் ரைட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்ஓ சார் வந்து கேட்டுட்டு இருந்தார். ஆமாங்க, ஏன்டா என்னடா செட்டப் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வாத்தியார் ஆகிட்டு உன்னைய கடுப்பேற்றுறாங்களா பசங்க அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் டீயை சாப்பிட்டு முடித்து விட்டு அதே ரூட்டில் நான் ரிட்டர்ன் வந்துட்டோம். நைட்டு சாப்பாடாக தோசையை சாப்பிட்டு முடித்து விட்டோம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இந்த பாய்ஸ் பாய்.